சொல்லியிருப்பீங்க கேட்குன்னு விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் இனிஷியேட்டிவ். பொலிட்டிக்ஸ் போகணாமல் சொன்னீங்க, ஹாஸ்பிட்டலோடய இருக்க சொன்னீங்க. இப்போ ஹாஸ்பிட்டலோட டெத் ஒன்று இருக்குது, அதை பார்க்க வந்தேன். என்ன நடந்தேன்னு கேட்க வந்தேன், ஒரு டாக்டராக கேட்க வந்தேன். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் அந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு செய்தி என்னென்னு சொன்னால், மன்னாரில் வைத்தியர் அர்ச்சனா கைது. மன்னாரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வைத்தியர் அர்ச்சனா எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அப்படியே நின்று கொண்டு போகுது. நேற்றிரவு மன்னார் வைத்தியசாலைக்குள் சென்று காணொலி எடுத்து வாக்குவாதப்பட்டதன் பின்னணி வைத்தியசாலை நிர்வாகம் கொடுக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசாரால் அர்ச்சனாவை கைது செய்திருக்கின்றனர். இப்படியே பல ஊடகங்களில் பல யூடியூப்கள் சமூக வலைத்தளங்களில் இந்த செய்தி வந்துகொண்டிருக்குது. என்னென்னு சொன்னால், நேற்றைய பொழுதில் அவருடைய சமூக வலைத்தளங்களில் பல நேரங்களை அப்படி தொடர்ச்சியாக போட்டு கொண்டிருக்கிறார். அதில் மன்னாருக்கு செல்வதாக சொல்லப்பட்டிருந்தது. அது மன்னாரில் ஒரு இறப்பொன்று நடந்திருக்குது. ஒரு தாயோரால் இறந்திருக்கிறார். அந்த பிரசவத்தின் போது நினைக்கிறேன் அந்த இறப்பு தொடர்பான அதை கேட்குறதுக்காண்டி போனதாக சொல்லப்படுது. அதில் ஒரு பெரிய ஒரு காணொலியும் நினைக்கிறேன் ஒரு யூடியூபராக எடுத்து போட்டிருக்கணும். ஒரு முழுமையான காணொலி அங்கே போய் வாக்குவாதப்படுற மாதிரி. நான் அதில் சிலதில் இல்லை நான் பதிவு செய்து விடுறேன். இன்றைய பொழுதில் நான் சொல்கிறேன், அங்கே காணொலி எடுத்ததுக்காண்டி கைது செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குது. நினைக்கிறேன் ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். මම ඩොක්ටර් අර්ජුනා මේ ඔබතුමා කොහෙද දුවන්නේ? ඉන්න ඔබට. නෑ ඔබතුමා කොහෙද දුවන්නේ? ඉන්නකො. දැන් මොකද කතා කරන්නේ? අපි ඉන්නවා මන්නාරම්. හරි. ඔයාගේ නම කියන්නකො ඔබතුමාගේ. ඔයා මාව දර්ශනය කරන්න බෑනේ ඔබතුමාට. ඔබතුමා නම කියන්නකො. නම කියන්න. දැන් මිනිස්සු 85,000ක් බලනවා. මම ඩොක්ටර් යෝගේෂ්. කොහෙද වැඩ කරන්නේ ඔබතුමා? ඔය කොහෙද වැඩ කරන්නේ? එම්මෝ කෙනෙක්ද? එම්මෝ කෙනෙක්ද? ඉන්නේ කියන දෝන්නේ නේද? ඉතින් ඔයා ඉතින් ඩිරෙක්ටර් වෙන්න බෑනේ ඔබතුමා. පුතා අපි දන්නවා මේ හොස්පිටල් එකේ කවුද ඩිරෙක්ටර් කෙනෙක් කියලා. දන්නවා කවුද කියලා. හරි ඔයා බය නැතුව කියන්න ඉතින්. පාස්වර්ඩ් එක ரெண்டு வீடியோ எடுக்கறாங்க டைரக்டர் பெர்மிஷன் இல்லாம வீடியோ எடுக்கறாங்க என்ன நீங்க வாட்ச் விட்டு வந்திருக்கீங்க நீங்க. ஆஹா யோகேஸ்வரன் சொல்லுங்க. நான் அவருக்கு சார்பா இங்க வரையில வீடியோ எடுக்கீங்களா? வீடியோ எடுக்கீங்களா? நீங்க வாட்ஸ்அப் போடுங்க. வீடியோ இங்க வாங்க டாக்டர் யோகேஸ்வரன் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இங்க செய்யலாது. சரியா? நான் ஒரு மெடிக்கல் அட்மின். இந்த விஷயத்துல உன்னோட சகோதரன் மாதிரி நினைக்கிறோம். சரியா? அந்த சகோதரன் மாதிரி நினைக்கிறோம். சரிதானே? இதுல நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்கு. இதுல திடீரென்று அவர் கூப்பிட்டு வந்தாப்பே நீ அவருக்கு எதுவும் செய்ய கூடாது. இது வீடியோ நீங்க கத்தலாம். நீங்க என்ன வேணும்னா கத்தலாம். நீங்க அசாத்துக்கு எதிராக அசாத்துக்கு சார்பா என்னவும் கத்தலாம். நான் கோர்ஸ் டாக்டர் அசாத்துக்கு சார்பா என்னவும் கத்தலாம். அப்படியா? நீங்க ஹாஸ்பிட்டல் கத்தலாம். நான் ஒரு ஹாஸ்பிட்டல் let me talk myself. I am a hospital director as well. இப்பவும் நான் தான். நோ உங்களுக்கு இங்கிலீஷ் விளங்காதா சார்? உங்களுக்கு தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ அப்போ வேற ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஒருத்தர் கதைக்கல அனுமதி எடுத்துருக்கு, கால் பண்ணி கதைச்சிருக்கு. அப்படி உங்களோட டிரெக்டர்கிட்ட அடிச்சு கேளுங்க. டிரெக்டர் ஜோகேஸ்வரன், நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? இதை சொல்ல வந்து நீங்கள் ரைட். நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? ரைட். நான் ரைட் விளங்கல. அவரே சமாந்துறையில் கணக்க வழக்கருக்கு தெரியுமா? அப்படியா? ரைட், ஓகே, சந்தோஷம். நான் சந்திப்போம். நீங்கள் முதல் அடி கொத்தண்டெல்லாம் சொன்னீங்க, அவனே எல்லாம் விரட்டு. நீங்கள் இந்த படியான நீங்கள் எடுத்தீங்க வீடியோ. அப்போ நீங்கள் எடுக்கலையா? இவர் உன்னோட கிடக்கு தான் இருக்கு வீடியோ எடுத்து. ரைட். நாங்களும் போலீஸ் வந்துருக்கீங்க. අපිත් දානවා. දැන් මේ එක්කෙනෙක් මරලා දාලා ඊට පස්සේ ඔහොම වහන්න බෑනේ පුතා. හරිද? එක්කෙනෙක් දැන් ඔයාගේ නංගි කෙනෙක් මරුණොත් මොකද කරන්නේ? ඔයාලා දැන් ડોක්ටර්ස්ලා බේරගන්න හදන්න එපා. මමත් ડોක්ටර් කෙනෙක්. හරිද? දැන් එක්කෙනෙක් මරලා දාලා උදේ රෑ 12ට අවිල්ලා තියෙනවා. 7 වෙනකම් බල්ලා තිබුණේ නැහැ කවුරුත්. ඒකට මොකද? කවුද පොසිෂන් නැතුව ගියේ? මම ඩිරෙක්ටර්ට කතා කරලා ගියේ. ඩිරෙක්ටර්ට කතා කරලා තියෙන්නේ. ඔයාට ඇවිල්ලා කියන්න ඕනේ ඔබතුමා මේ එම්මෝ කෙනෙක්නේ. මම MSc ඇඩ්මින් කෙනෙක්නේ. ඔබතුමාට කියන්න ඕනේ නැහනේ මට. ඔයාලට තේරෙනවද?
මේ මම ඩිරෙක්ටර්ට කතා කළා තමයි ඇතුලේ ගියේ ඔය ආවිලා ඔයා තමයි සත දෙන්නේ වැඩිපුර සත දෙන්නේ අරයා මම ඒක නඩුවෙන් බලා ගන්න මේ ඕගොල්ලෝ ලෙඩ් එක මරලා මේ බලන්නකො මිස්ටර් මේ ඉන්නකො මේ ලෙඩ් එක මරලා උඹ බේරගන්න හදන්න එපා හරිද අපි දානවා අපි කුසාවේ දානවා මේ කේස් එක කුසාවේ බලාගමු උඹලා ආවිලා දාපු සත්‍යයක් ඔක්කොම ටික වීඩියෝ කරලානේ තියන්නේ ඒ ටික අපි කුසාවේ බලාගමු හරිද හරි අපි බලමු நான் டாக்டர் அர்ச்சனா மஜிஸ்ட்ரேட் வீட்டை கூட்டிட்டு வந்திருக்கேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் போலீஸ்காரெலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பொல்லாப்பும் இல்லை ஏதாவது நீங்கள் கேட்குறேன்னா கேட்கலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் சுதானா சுதா நல்லா இருக்கேன் நான் மென்னாருக்கு வரைக்குள்ள எனக்கு யாரையுமே தெரியாது ஃபஸ்ட்டாக மென்னாருக்கு வந்திருக்கிறேன் ஆனால் இப்போ எல்லாரையும் தெரியும் மென்னாரில் நீங்கள் தான் கூப்பிட்டு வேற சொன்னீங்க அதான் பார்த்தேன் போலீஸார் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்காண்டி வேறு சொன்னவ அது பிறகு அங்கே போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன் நான் அதாவது வைத்தியசாலைக்கு ஏன் வந்தது ஏன் ஓட்டுக்கு போனது என்று சொல்லி அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் மேலே வந்து எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன் அதாவது நான் ஒரு வைத்தியராக வந்து வைத்தியசாலைக்குள்ளுக்குள்ளே போயிடலாம் வந்து அதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன் அது பிறகு என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஜட்ஜ் சைடை விட்டு குட் ஆஃப்டர்நூன் ஏதாவது கேட்குறேன்னா கேட்கலாம் தேங்க்யூ கணேசலிங்கம் நிரஞ்சன் தேங்க்யூ வணக்கம் இனிய தாய் தமிழுக்கு வணக்கம் போட்டு உடுப்பு தான் வெரி சாரி நேற்று ஃபுல்லாக நிற்கிறோண்டு ரோட்டில் காரை நிப்பாட்டி போட்டு தலானி கொண்டு வந்து சீட்டை மடிச்சுட்டு நிற்கிறோன்னா இரவு எனக்கு பொட்டல் வந்து ரைட் ஓகே போலீஸார் நிலைப்பாடு என்ன அவர்களுக்கு விஷயம் தெரியும் தானே அப்போ அவை வந்து அவட சட்டத்தை செய்யணும் அவட கடமையை செய்யணும் போலீஸ் அவ்வளோதான் இப்போ சவுண்ட் இல்லையா இப்போ சவுண்ட் வர வேணும் இப்போ சவுண்ட் வர வேணும் பாருங்கள் சவுண்ட் இல்லையான்னு சவுண்ட் கேட்கும் இல்லை சார் இப்போ சவுண்ட் கேட்கலையா ஸ்லோ கனெக்ஷன் அந்த வேலை இருக்கு வை யூ நெவர் ஆன்சர் மீ கிட்டத்தட்ட 10,000 பேர்ட்ட ஃபோன் இருக்குது இந்த ஃபோனில் கட்டாயம் கதைக்கிறேன் அமீர் ஹஜி மறந்து போட்டுட்டேன் பி சேஃப் தம்பி ப்ளீஸ் கோ பேக் பேருந்தேன் ப்ளீஸ் தமிழன் தானே கஷ்டம் ரைட் கேட்குதுன்னு சொல்லியிருக்கீங்க நான் சவுண்ட் டாக்டர்னு சொல்லியிருக்கீங்க கேட்குதுன்னு சொல்லி விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர்
இனிஷியேட்டிவ் பொலிட்டிக்ஸ் போகணாமன்னு சொன்னீங்க, ஹாஸ்பிட்டலோடய இருக்க சொன்னீங்க. இப்போ ஹாஸ்பிட்டலோட டெத் ஒன்று இருக்குது, அதை பார்க்க வந்தேன். என்ன நடந்தேன்னு கேட்க வந்தேன். ஒரு டாக்டராக கேட்க வந்தேன், ஒரு டிரெக்டராக கேட்க வந்தேன், அவ்வளோதான். தேங்க்யூ. கேனி ரிச்சியா இப்போ ஓகேன்னு சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ. அப்படி சேர்த்தா மன்னார் மக்களுக்காக இருக்காது. சில பேர் சொல்கிறீங்க வீ கான் ஹியர் யூ உண்டு, இவ்வளோ சத்தமாக தான் கதைக்கலாம். நான் உங்களுக்கு கேட்குமான்னு நினைக்கிறேன். சவுண்ட் குட்னு சொல்லியிருக்கேன். ஸ்லோ கனெக்ஷன். மன்னார் பேரத்தின் நிலைப்பாடு என்ன? நான் இப்போ அந்த பேஷண்ட்டை வீட்டை போய் அந்த எல்லாரோடையும் கதைச்சிருக்கேன். நான் டைப் பண்ணி கொண்டு வந்தேன், நான் கம்ப்ளைண்ட் லெட்டர் அப்போ தான் வேறு சொன்னாங்க. அதை இங்கிலீஷில் டைப் பண்ணி ஹியூமன் ரைட்ஸ் போலீஸ்ட எஸ்எஸ்பி எல்லாருக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணுறதே தான் நான் வந்தேன். உண்மையாகவே அது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு இங்கிலீஷில் கடிதம் அடித்து கொடுத்து நியாயம் பெற பண்ணுறதுக்கான தான் வந்தேன். ஒரு பொலிட்டிக்கலும் இல்லை. டாக்டர் வேலையை பார்க்க சொன்னீங்க, அதால் தான் வந்திருக்கேன். அதான் தனியார் இலங்கையில் உள்ள வைத்தியசாலைகள் தனியாருக்கு உரியதாக உள்ளதா, அரசு வைத்தியர் உள்ளே செல்ல முடியாதா? இவருடைய வைத்தியர்கள் முறைப்பாடின்படி நான் ஒரு அரச வைத்திய நிர்வாகியாக இருந்தும் உள்ளே போகலாதான். வணக்கம் தம்பி. அவதானம் நல்ல அவதானமாக இருக்குது. தனியாக தான் இருக்கிறேன். எனக்கு மண்ணால் ஒருத்தரையுமே தெரியாது. ஆனால் இப்போ கிணவர் வந்திருக்கணும். கோபு சஸ்பின் அப்படி சொல்லி கவலைப்படுத்தக்கூடாது. சரி, எதுவும் உதவி தேவையா? அஸ்லாம் அபுல் காசிம் இல்லையா? இப்போ இப்போதைக்கு ஒன்றும் தேவையில்லை. அரெஸ்ட் பண்ணினா இன்றைக்கு நாளைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருப்பீங்கன்னா மண்டே விடுவினா மண்டே யாராவது ஒரு ஆள் பெயில் எடுக்க வந்த உங்களுக்கு விருப்பமாண்டா யாரோ ஒரு ஆள் வந்து பெயில் எடுத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஜெஃப்னா வந்திருக்கிறாமே, மீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவரை சொல்ல மாட்டா வந்து என்ன மீட் பண்ண சொல்லுங்கள். யாழ்ப்பாணாக நீங்கள் கைது செய்யப்பட்டதா? ஆம், கைது செய்யப்பட்டிருக்கிறேன். You have all the right to help a family. Oh, Muhammadan. Nursing education responsibility need to change. அந்த ஹெல்த் எஜுகேஷன் செய்ய போய் தான் நம்மளோட பிரச்சனை வந்து. பட் வில் சேஞ்ச் த என்டையர் ஹெல்த் கம்யூனிட்டி. சாந்தினி சுகுமாரன், தேங்க்யூ. டிஷா ராஜலிங்கம், நினாவில் கொடிகாமம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ரைட், ஓகே. வணக்கம் அண்ணா, மட்டக்களப்பில் இருந்து போட்டிருக்கீங்க. துன்பத்துக்கு சமுத்திரம் காலளவு. எனக்கு காலும் இல்லை, அதுக்கு கீழே சேவை தொடர்ச்சி.